கடந்த சில வாரங்களாக பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் முஸ்லிம் சமுதாயத்தையும் முஸ்லிம் சமுதாய சகோதரிகளையும் எந்த அளவிற்கு இவர்கள் கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு தங்களால் இயன்ற இந்த பணியை, இத்தகைய அயோக்கியத்தனத்தை எவ்வித ஒரு உறுத்தலும் இல்லாமல் இந்த மீடியாக்கள் செய்து வருவதை நாம பார்த்து மனம் வெதும்புகின்றோம். எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் உள்ள செய்திகளை பரபரப்பிற்காக எழுதி காசு பார்க்கக்கூடிய மிக கேவலமான தொழிலை இந்த மீடியாக்கள் தங்களுடைய பிழைப்பிற்காக செய்யக்கூடிய ஒரு கேடுகெட்ட வேலை. பாத்தீங்கன்னா முஸ்லிம் பெண்கள் செக்ஸ் ஜிஹாது செய்கின்றார்கள், புதுசா ஒரு செய்தியை கிளப்பி விடுகின்றார்கள். முதல்ல ஏற்கனவே எழுதுனா மார்பகத்தை அறுத்து உள்ள வெடிகுண்ட வச்சுக்கிட்டு அவங்க போய் வெடிக்க வைக்க போறாங்க. இதை எந்த ஸ்கேனர் கருவினாலையும் கண்டுபிடிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வெடிகுண்டு என்று சொல்லி கேவலப்படுத்தினார்கள். ஆதாரங்களை கேட்டோம். இது எப்படி நீ கண்டுபிடிச்ச, உங்க வீட்டு பெண்மணி எல்லாம் இந்த மாதிரி உள்ள வச்சிருக்காங்களா என்றெல்லாம் கேள்வி கேட்டாலும் இந்த அயோக்கியர்களுக்கு அறிவு வர மாட்டேங்குது. இப்ப என்ன எழுதுகின்றார்கள், முஸ்லிம் பெண்கள் செக்ஸ் ஜிஹாது. அது என்ன செக்ஸ் ஜிஹாதுனா இவர்களாக வியாக்கியானம் சொல்கின்றார்கள். இந்த மாதிரி சிரியால அந்த அரசாங்கத்தை எதிர்த்து பல புரட்சியாளர்கள் போரிடுகின்றார்கள். அந்த புரட்சி படையினருக்கு உல்லாசம் கொடுக்கிறதுக்காக வட ஆப்பிரிக்காவினுடைய நாடாக இருக்கக்கூடிய துனிசியா என்ற நாட்டிலிருந்து பெண்கள் அங்க போறாங்களாம். இவங்க எல்லாம் அந்த ஜிஹாதிகளுக்கு உல்லாசத்தை கொடுக்கிறதுக்காக துனிசியால இருந்து பொம்பளைங்க தனியா போறாங்க. அங்க போய் அந்த புரட்சி படை வீரர்களோட உல்லாசமா இருக்கிறாங்க. உல்லாசமா இருந்து திரும்பி வரும் பொழுது அவங்க கர்ப்பிணிகளாக திரும்பி வருகின்றார்கள். என்னமோ இவன் போய் உட்கார்ந்துகிட்டு இவன் பாத்துக்கிட்டு இருந்த மாதிரியும் இவன் எழுதுறான். என்னடா ஆதாரம், எப்படி அதை சொல்றீங்க? ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா அதுக்கு உண்டான சோர்ஸ் என்ன, எப்படி நீ இதை எழுதலாம்? அது சொல்லப்படக்கூடிய செய்தி பொய்யான செய்தின்றதை பார்த்தாலே தெரிகின்றது. அப்படிப்பட்ட செய்தியை உண்மை என்று எழுதுகின்றீர்களா? என்னடா, எப்படி உங்களுக்கு இப்படி எழுத மனம் வருகின்றது என்று நாம கேள்வி கேட்டா பதில் கிடையாது. இந்த மாதிரி துனிசியாவினுடைய உள்துறை அமைச்சர் சொன்னார்னு ஒரு இடத்துல எழுதுறான், துனிசியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னார்னு இன்னொரு இடத்துல எழுதுறான். உள்ளே வெளியே இவங்களா மாத்தி போட்டுக்கிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அங்கிருந்து செய்திகள் வருது. இந்த மாதிரி சொல்லப்பட்ட செய்திகள் உள்துறை அமைச்சர் சொன்னதாவோ வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னதாவோ உள்ள செய்திகள் பொய்யான செய்தி. இப்படி ஒரு செய்தியே கிடையாது. இவர்களா இட்டுக்கட்டி மேற்கத்திய ஊடகங்கள் பரப்பிய பொய்யான செய்திகள் என்று சொல்லி அந்த தரப்பிலிருந்து பதில் அளிக்கப்படுகின்றது, பதில் சொல்லப்படுகின்றது. அதை வெளியிட மாட்டேன்றான். இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருக்க வேண்டும் பார்த்தாலே தெளிவா தெரியுது. அதாவது துனிசியான்ற நாடு ஒரு தனி நாடு, சிரியான்றது ஒரு தனி நாடு. இந்த நாட்டில இருந்து பொம்பளைங்க தனியா போறாங்கன்னா கள்ளத்தோணிலையா போனாங்க, கள்ள ஹெலிகாப்டர் கள்ள விமானத்தின் வழியாவா போனார்கள்? பாஸ்போர்ட் விசா எடுத்துட்டு தானே போயிருப்பாங்க. எத்தனை பேர் போனாங்கன்றது எங்களுக்கு தெரியல, அதையும் எழுதுறாங்க. எத்தனை பேர் போனாங்கன்ற புள்ளி வரம் இல்லாம உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு போனது? சரி, எத்தனை பேர் போனா பாஸ்போர்ட் எடுத்துட்டு விசா எடுத்துட்டு போறது தெரியலையா? ஆனா அங்க போய் அவங்க ஒரு பெண்மணி உல்லாசம் கொடுக்கிறது, ஒரு 20 புரட்சிப்படை வீரர்கள் இருந்து 100 பேர் வரைக்கும் போறாங்களாம். இது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சு? விசாவும் பாஸ்போர்ட்டும் எடுத்துட்டு போறது உனக்கு தெரியல, கணக்கு தெரியலையா? ஆனா எத்தனை பேர்ட்ட உல்லாசம் அனுபவிச்சாங்கன்றது இவங்க உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்த மாதிரி எழுதுதான். அதோடு மட்டும் இல்லாமல் வரும் பொழுது கர்ப்பிணியாக திரும்பி விடுகின்றார்கள். கர்ப்பிணியான உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஏற்கனவே அனுபவமா உங்களுக்கு? இந்த மாதிரி உங்களுடைய வீட்டு பெண்கள், உங்கள் வீட்டு மனைவிமார்கள் இவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ண வேலை, நம்ம வீட்டு பெண்கள் பண்ண வேலையை இவங்க பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு இவர்கள் நோக்கி நாம கேட்க தோணுகின்றது. அப்போ எழுதக்கூடிய செய்திகள் அனைத்துமே பிராடு, பித்தலாட்டம், இல்ல மோசடி, அயோக்கியத்தனத்தை தான் மூலதனமாக கொண்டு இவர்கள் இது போன்ற செய்திகளை பரப்பி விடுறத பார்க்கணும். அதுக்கு பேர் ஜிஹாத் அல் நிக்கா எழுதுறாங்க. ஜிஹாத் அல் நிக்கா என்றால் அனுபவ, இந்த மாதிரி பாலியல் ரீதியான போராட்டம் அர்த்தம். இவங்களா உனக்கு ஜிஹாதுன்றதுக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? நிக்கானா என்னன்னு தெரியுமா? அதனுடைய அரபு மூலச்சொல் என்ன, அதனுடைய நேரடி பொருள் என்ன, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஜிஹாத் அல் நிக்கா இதுக்கு பேரு. அதுக்கு அவங்களுடைய லட்சியம் என்னன்னா, அந்த ஜிஹாதிகளுடைய அந்த கருவை இவர்களுடைய வயிற்றுல சுமந்து அவர்களை அப்படிப்பட்ட ஒரு ஜிஹாதிகளை உருவாக்குறது தான் இவங்களுடைய நோக்கம் என்று எழுதுகின்றீர்களா? எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாத செய்தியை
இன்னும் சொல்ல போனா அது பொய்ன்னு சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட செய்திகளை எழுதி இவர்கள் புலங்காயுதம் அடைகின்றார்கள் என்றால் அப்ப முஸ்லிம் சமுதாயத்தை கேவலப்படுத்துறது தான் இவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல இவர்களுடைய அந்த ஈன புத்தி நமக்கு வெளிப்படுகின்றது, தெளிவா தெரியுது. அப்புறம் இன்னொரு செய்தி எழுதுறாங்க. அடுத்து என்ன எழுதுறான்னா, இந்த தினமலன் என்ற அந்த அயோக்கியன், ஏற்கனவே நம்ம சொன்னோம், பெண்கள் தங்களுடைய மார்பகங்களை அறுத்து உள்ள வெடிகுண்டு வைக்கிறாங்கன்னு சொன்னீங்கடா, இதுக்கு என்னடா ஆதாரம்னா, இந்த இங்கிலாந்துல ஹீத்ரு விமான நிலையத்தை தாக்க அவர்கள் எல்லாம் கிளம்பி விட்டார்கள். அதுல உலகம் உள்ள இருந்த பெண்களை எல்லாம் தீவிரவாத பயிற்சி கொடுத்து அல் கொய்தா உள்ள இறக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி லண்டன் விமான நிலையத்தை தாக்க போறதா சொல்லியிருந்தாங்க. இல்ல, எல்லாம் பொய்யான செய்தி தான். இதை இந்த தினமலன் என்ற அந்த அயோக்கிய என்ன செய்யறானா, அதை படிச்சு பார்க்காமல படிச்சு பார்த்துட்டு ஆகா நல்ல செய்தியா இருக்கே, இதை நம்ம இந்தியாவோட லிங்க் பண்ணி எழுதுனா நல்லா இருக்குமே அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு அந்த அயோக்கியம் எழுதுனாங்க, மார்பகங்களில் வெடிகுண்டு உளவு தகவலால் பரபரப்பு அப்படின்னு போட்டு இவன் அப்படியே உல்டா பண்ணி இந்தியாவினுடைய விமான நிலையங்களை தாக்குவதற்காக பெண்கள் படை களமிறங்கி இருக்குது. பாருங்க எப்படி செய்திகளை தயார் பண்றாங்க பாத்தீங்களா, தெரியுதா நமக்கு? இந்திய விமான நிலையங்களை தகர்க்க இந்த பெண்கள் படை பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் பெண்களை தயார் பண்ணி இருக்கிறாங்க. பெண்களுடைய தற்கொலை படை இந்தியாவுக்குள்ள ஊடுருவி இருக்கின்றது. இந்திய விமான நிலையங்கள்ல முழுமையா குண்டு இருக்கா இல்லையான்னு சோதிக்கக்கூடிய ஸ்கேனர் கருவிகள் கிடையாது. அந்த ஸ்கேனர் கருவிகள் இல்லாதனால எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்கன்னா, நம்புற மாதிரியே, அதாவது ஒரு அப்பாவி ஒருத்தன் படிச்சான்னு வைங்க, அது உண்மை அப்படின்னு அவனே பயப்படக்கூடிய அளவுக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இது குறித்து ரொம்ப கவலையில் இருக்கின்றார்கள். இப்ப இந்த மாதிரி 4 வார்த்தையெல்லாம் போட்டா அப்படியா, இப்ப மத்திய தொழில் பாதுகாப்பு படை இந்த மாதிரி சொல்லி இருக்கிறார்கள், நமக்கே உள்ளத்துல டவுட் வருமா இல்லையா? இவனா உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கேனர் கருவி இல்லாதனால ரொம்ப கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. ஸ்கேனர் கருவி இல்லாம மார்பகத்துக்குள்ள வைக்கிற குண்டு எப்படி அவனால கண்டுபிடிக்க முடியும்? ஏற்கனவே கேட்டோம். அப்ப இந்த இதை அப்படியே உல்டா பண்ணி அப்ப ஏதாவது ஒரு கற்பனை கதை எடுத்துக்கொண்டு அதுல முஸ்லீம் பேரை இணைக்கிறது, இதுதான் இவங்களுடைய வேலையா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்களா, அதாவது இந்த கென்யால ஷாப்பிங் மாலுக்குள்ள உள்ள புகுந்து அட்டாக் பண்ணாயலாம். அட்டாக் பண்ணா அதுல பாருங்க, பார்த்தாலே தெரியும் அம்புட்டும் பொய் பிராடு பித்தலாட்டம்ன்றது படிச்சாலே தெரிஞ்சிடும். ஏன்னா முரண்பாடு அம்புட்டும். அதாவது ஜிகாதிகள் இந்த மாதிரி உல்லாசம் அனுபவிக்கிறதா ஒரு பக்கம் சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் ஜிகாதிகள் என்பவர்கள் அவர்கள் உலகத்தை எல்லாம் விருத்து விடுவார்கள். உலகத்துக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, உலக ஆதாயம்லாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது, இப்படி எழுதுவாங்க. அதாவது நரேந்திர மோடி மக்களை கொலை பண்றது அவனுடைய வேலை அப்படின்னு ஒரு பக்கம், அது அவனுடைய அஜெண்டாவா இருக்கு. அவனே போய் பாபர் மஸ்ஜித் கட்டினான்னு சொன்னா உண்மையா? அதை நம்ப முடியுமா? இவனுடைய கொள்கையே இப்படி இருக்கின்றது. முஸ்லிம்களை கருவறுக்க கூடாது இவனுடைய கொள்கை. அப்படி இருக்கக்கூடியவன் போய் பாபர் மஸ்ஜித் கட்டினான்னு சொன்னா நம்ப முடியுமா? அந்த மாதிரி அவன் செய்யறான். அத்வானி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தொழுவுனாருன்னு சொன்னா ஒத்துக்குருவோமா? அப்ப ரெண்டும் நேர்முரணு. அவன் சொல்லக்கூடிய செய்திலே பொய்ன்னு தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது ஜிகாதின்னு சொல்றீங்களா? ஜிகாதின்ற இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் வெறுத்துட்டான்னு எழுதுற. இன்னொரு பக்கம் பொம்பளைகிட்ட போனான்னு எழுதுறா. உண்மை நேர்முரணாக இருக்கின்றதா? அதே மாதிரி எழுதுறாங்க. கென்யால இந்த மாதிரி ஷாப்பிங் மால் அட்டாக் பண்ண போனாங்க. அட்டாக் பண்ண போனது சபாப்னு எழுதிட்டா அந்த கென்யாவுடைய அமைச்சர் சொல்றாரு, அமீனா முகமது என்றவர் சொல்றாரு, அட்டாக் பண்ண வந்தது 3 பேர் மெயினான ஆளுக்கு, 2 பேர் அமெரிக்காக்காரங்க, ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி பேர் கிறிஸ்தவ பெண்மணி. இவங்க 2 பேரும் கிறிஸ்டினா தான் இருக்கிறாங்க. அப்படின்னா கிறிஸ்தவர்கள் தானே அட்டாக் பண்ண வந்திருக்கிறான். அப்பயே முஸ்லீமோட லிங்க் பண்ற அப்படின்னா முஸ்லீம்கள் ட்ரைனிங் கொடுத்து அனுப்பி வச்சாங்க. பாருங்க, அதுலயும் பாரு எவ்வளவு அயோக்கியத்தனம் பாரு. அதுல இன்னொரு இந்த மாதிரி ஒரு தீவிரவாதி கூப்பிட்டு கேட்டானா ஒருத்தவன, ஏய் முகமது நபியுடைய அம்மா பேர் என்னடா அப்படின்னு கேட்டானா. எதுக்கா முஸ்லீமா இல்லையான்னு செக் பண்ண கேட்டானா. அப்படின்னு அவன் பேர் தெரியல, அவனை கொண்டுட்டாங்க. உனக்கு எப்படா தெரிஞ்சிச்சு இது அப்படின்னா, நான் நேரடியா பார்த்தேன்னு ஒருத்தன் சொல்றான். ஒருத்தன் சொல்றதா வரக்கூடிய செய்தி எழுதுறாங்க. அதன் சொல்றதுலே அது பொய்ன்னு தெரியுது. அதான் என்னன்னா, அவர்கள் இப்படி விசாரித்தார்கள். அப்படி விசாரித்த பொழுது அவர்கள் பேசிய மொழி மொழி பேசினாங்களாம் வேற ஒரு மொழியா, ஸ்வஹீலி மொழின்ற ஒரு மொழி பேசினாங்களாம்.
ஸ்வஹீலின்ற மொழியை இப்பதான் நம்ம கேள்விப்படுறோம். அப்படிப்பட்ட மொழியில அவன் பேசுறது உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஸ்வஹீலி மொழி உனக்கு தெரியுமா? இந்த பத்திரிகையாளனுக்கு தெரியுமா? அந்த ஸ்வஹீலின்ற மொழியில கேட்டாரு. அதுக்கு அவன் பதில் சொன்னான். சரி, நீ கிறிஸ்துவனாச்சே, நீ எப்படா தப்பி வந்த? இல்ல, என் ஐடி கார்டை வாங்கி பார்த்தாங்க, அதுல ஜோசுவா ஹக்கீம்னு இருந்துச்சு. ஜோசுவான்ற பேரை இப்படி மறைச்சிட்டு ஹக்கீமை மட்டும் காட்டினாராம். அந்த அளவுக்கு இருக்கீங்களா இருக்காங்க. அப்ப அதுக்கு முன்னாடி ஒருத்தவனை கொலை பண்ண சொன்னீங்களே, அதான் ஐடி கார்டை பாக்கலையா அவங்க? உன் ஐடி கார்டை மட்டும்தான் அவங்க பார்த்தாங்களா? அப்ப சொல்றது எல்லாமே பார்த்தாலே முரண்பாடுன்றது தெரியுது. அப்ப என்னன்னா இப்படி தப்பிச்சு ஓடி வந்தார். என்னன்னா முஸ்லீம் என்ற அடையாளத்தில இருந்து மக்களை கருவறுத்தார்கள். முஸ்லீம்கள் எல்லாம் விட்டு அமெரிக்காக்காரனை எல்லாம் சுட்டான். அமெரிக்காக்காரன் வருது, அமெரிக்காக்காரன் தான் அந்த 2 பேருன்னு சொல்லப்பட்டிருக்கு, அதை வெளியிட்டார்களா? அப்ப திட்டமிட்டு செய்யறான்றது உங்களுக்கு விளங்குதா? இவர்களுடைய எந்த அளவிற்கு இவர்கள் கீழே இறங்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியுதா இல்லையா? இப்ப இதெல்லாம் என்னன்னா முஸ்லீம்களை பத்தி என்னத்தையாவது எழுதி அப்படி சந்தோஷப்பட வேண்டியது. இது இவர்களுக்கு மனநோயாளியா மாறிவிட்டாரு. மனநோயா ஒரு நோயா போச்சு இது. இன்னைக்கு இஸ்லாத்தை பத்தியோ முஸ்லீம்களை பத்தியோ அவதூறு சொல்லி எழுதாவிட்டால் இன்னைக்கு ஏதோ ஒன்னு இழந்த மாதிரி, என்னமோ ஒண்ணு குறையுது, இன்னைக்கு அவதூறு சொல்லலையோ நம்ம என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய கேவலத்தனம் இறங்கி விட்டது. இவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்றோம்னா, உனக்கு இந்த மாதிரியான வித்தியாசமான கதையெல்லாம் உனக்கு வேணுமா? வேணும்னா வா, உன் புராணத்திலிருந்து எடுத்து காட்டுறோம். இந்த மாதிரி ஒரு பொம்பளைட்டு 5 பேர் போனாங்க, வா, அந்த மாதிரி கதையெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆம்பளையும் சேர்ந்து புள்ள பெற்றதா கதை இருக்கு. நீ நம்பக்கூடிய கடவுள்மார்கள் அப்படியெல்லாம் செய்தார்கள் இருக்கு. அந்த மாதிரி தினம் வெரைட்டியா உனக்கு வேணும்னா எங்கள்கிட்ட கேளுங்கடா, நாங்க உங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி வெரைட்டியா எடுத்து தர்றோம். உங்களுடைய மனைவிமார்களை பத்தி, உங்களுடைய வீட்டில் உள்ள பெண்களை பத்தி அதை கலந்து எழுதிக்கிறீங்க. நீங்க கற்பனையோட இந்த புராண கதைகளோட இந்த 5 பேரை ஒருத்தி வச்சிருந்தா, 5 பேருக்கு ஒருத்தி பொண்டாட்டியா இருந்தா அப்படின்னா அந்த பாஞ்சாலி போல மனைவி பேரை போட்டு எழுதிக்கோ. அப்படி ஏதாவது எழுதுறதா இருந்தா அது உண்மையா போயிரும்ல உனக்கு. உன்னுடைய புராணத்தை பத்தி மக்கள் மத்தியில் சொன்னதா இருக்கும்ல. இந்த தினமலம் என்ற அந்த அயோக்கியம் இப்படிதான் எழுதி கொண்டிருக்கின்றான். அப்ப இப்படி நம்மளை இழிவுபடுத்துவதே அவர்கள் ஒரு குறிக்கோளாக கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அயோக்கியர்களை நாம மக்கள் மத்தியில் அடையாளம் காட்டக்கூடிய கடமை நமக்கு இருக்கின்றதை உணர்ந்து நாம செயல்பட வேண்டும். ஒரே ஆறுதல் என்ன, அதாவது இவர்களுக்கு எதிராக நம்ம பிரச்சாரம் பண்றோம். இன்னொன்னு, படைச்ச இறைவனத்துல கையேந்திர வேண்டியதுதான். இவர்களுடைய இந்த அயோக்கியத்தனத்தை யாரெல்லாம் நீ பாத்துக்கூடா அப்படின்னு. இது காவி பயங்கரவாதிகள் என்னென்னலாம் அட்டுழியம் பண்ணாலும் எல்லாம் பெட்டி செய்து இல்லாட்டி அப்படி மறைச்சிடுறாங்க. பாக்குறோம். இந்த நரேந்திர மோடி என்ற அயோக்கியம் மத்திய பிரதேசத்துல பிரச்சாரம் பண்ணானா, முஸ்லீம்கள் இந்த கூட்டத்துக்கு வர்ற மாதிரி காட்டுறதுக்கு 10,000 பருதா ஆர்டர் பண்ணி தச்சு வாங்கியிருக்கிறாங்க. டெய்லர்கிட்ட 40 லட்சம் ரூபாய் பில்லு கட்டி இருக்கிறாங்க. இவங்களே போய் பிஜேபி காரங்களே போய் பருதாக்கு துணி எடுத்து தைக்க கொடுத்து வரக்கூடிய ஆளுகளுக்கு பருதா போட்டு விட்டுருக்கிறாங்க. திக்கு விஷயத்துக்கு அந்த பில்லோட ஆதாரத்தை வெளியிடுறாரு. அதை சின்ன பெட்டி செய்தியா காட்டுறாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய அட்டூழியம். இதை போடுங்கடா, முதல் பக்கத்துல போட வேண்டியதுடா, இதே ஏன்டா அநியாயம் பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, இல்ல அது பொய்யான ஒரு டூப்ளிகேட்டான ரசீதா அது இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் செய்யக்கூடியவர்களா இருக்கின்றார்கள் நீங்க பாத்துக்கிறீங்க. இதை நடுநிலையான இந்து சகோதரர்களும் நடுநிலையான மக்களும் இதை சிந்திக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து நிறைவு செய்கின்றேன். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.